Psalm chapter 135 verse 1 to 21. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். Praise ye the Lord and praise ye the man of the Lord. Praise him, O the servants of the Lord. வசனம் 2. கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். He that and stand in the house of the Lord, in the courts of the house of the your God. வசனம் 3. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. Praise the Lord, for the Lord is good. Sing praise unto the name, for it is the pleasant. வசனம் 4. கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். For the Lord hate and choose and Jacob and to the himself, and Israel for his and peculiar treasuries. peculiar treasuries. யாரை சொல்கிறாரு? இஸ்ரேல்ன்றவரை யாக்கோபின்னு சொல்கிறார். வசனம் 5. கர்த்தர் பெரியவர் என்று நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். For I can know that the Lord is great, and your Lord is above all gods. வசனம் 6. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா மச்சங்களிலும் கர்த்தரை தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். Whatsoever the Lord and pleasure, that and did he in the heaven and in the earth, in the sea and all the deep place. வசனம் 7. அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்தும் மேகங்களை எழுப்ப பண்ணி மழையுடன் மின்னலையும் உண்டாக்கி காற்றையும் தமது பாச சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். He caused this vaporous to the ascend from the end of the earth. He make it the lightnings for this rain. He bring it the wine out of these and treasuries. வசனம் 8. அவர் எகிப்திலும் மனுஷருடைய தலைப்பிள்ளைகளையும் மிருகத்தின் தலையீற்றுகளையும் அடித்தார். Who smite the firstborn of the Egypt, both of the man of the basest. வசனம் 9. எகிப்து தேசமே, உன் நடுவிலே பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரர்கள் மேலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுப்பினார். Who send and takens and the wonders in the midst of thee, O Egypt, upon the Pharaoh and upon all the servants. வசனம் 10. அவர் அநேக ஜாதிகளை அடித்து பலத்த ராஜாக்களை கொன்று, who smith and great and nation and the slave mighty kings. வசனம் 11. எமோரியரின் ராஜாவாகிய சீகேனையும் பாசானின் ராஜாவாகிய ஓகேனையும் கானானியின் சகல ராஜாக்களையும் அழித்து, Izon king of this Memoriat and Ogi king of the Bashan and all the kingdoms of the Canaan. வசனம் 12. அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். And give their lands for an heritage up unto the Israel is and place. வசனம் 13. கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறைகளுக்கும் நிற்கும். The name, O Lord, and endureth forever, and they may memorial, O Lord, and throughout all the generation. வசனம் 14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர்கள் மேலே பரிதாபப்படுவார். For the Lord and will judge his own people, and he will and respect himself, considering is the servants. வசனம் 15. அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. The idols of the heathen are the silver and the gold and the work of the man's hands. வசனம் 16. அவைகளுக்கு வயிறும் இருந்தும் வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. They have the mouth and but they and speak not. Eyes have they and but and they and he see not. வசனம் 17. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு வாயிருந்தும் சுவாசம் இல்லை. They have the ears and but and they hear not, and natural is and there and any breath in their and mouths. வசனம் 18. அவைகள் பண்ணுகிறவைகளும் அவைகள் நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளைப் போல இருக்கிறார்கள். They that and make them are like unto them, so is and every one
that and treasure in them. வசனம் 19, இஸ்ரவேல் குடும்பத்தாரே கர்த்தரையே ஸ்தோத்திரியுங்கள், ஆரோனின் குடும்பத்தாரே கர்த்தரையே ஸ்தோத்திரியுங்கள். Bless the Lord, O house of the Israel. Bless the Lord, O house of the Aaron. வசனம் 20, லேவி குடும்பத்தாரே கர்த்தரையே ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்களே கர்த்தரையே ஸ்தோத்திரியுங்கள். Bless the Lord, O house of the Levi. He that and fear the Lord and bless the Lord. வசனம் 21, எருசலேமில் சுவாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. Blessed be the Lord out of the Zion, which and dwelleth this Jerusalem. Praise he the Lord. My friends, நேற்று ஒரு நபர் ஊபரில் நான் அவரை பிக் பண்ணி அவரை ட்ராப் பண்ணும்போது அவர் வந்து சொன்னார், சமாதானம் குடும்பத்துக்குள்ளே இல்லை, நம்ம தேசத்துக்கு சமாதானம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. அப்போ ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் நல்லதும் சரி கெட்டதும் சரி உருவாகின்னு உருவாகிறோம். அப்போ நம்ம எப்படி கற்றுக்கிறதுன்றத வந்து ஒரு ஃபேமிலியில் தாய் தகப்பன் மாதிரி தான் நம்மளுக்கு ரோல் மாடலே. முதலாவது எங்கள் சபையிலையும் சரி குடும்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் கொடுப்பாங்க, ஆனால் அது யூத்துக்கு கொடுப்பாங்க, தனிப்பட்டவர்களுக்கும் கொடுப்பாங்க. ஆனால் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு நல்லா அறிவுரை சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீதாஸ் பேசன் எப்பவுமே சொல்லுவார், இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு இப்பயும் உயிரோடு தான் இருக்கார், எப்பயுமே உயிரோடு தான் இருக்கார் நம்மோட. அவர் நம்மளுடைய சுவாசத்திலே கலந்து இருக்கிறாரு. அவரை தெரிஞ்சுக்கணுன்றது நம்மளுக்கு உள்ளுணர்வுகள் எல்லாமே வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அவரை நம்ம அவருடைய பிதாவை நம்ம எப்பயுமே மேன்மைப்படுத்தி அவரை மேன்மைப்படுத்தணும்னா இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம படுத்த முடியும். அவர் வைத்த அன்பின் நிமித்தம் தான் நம்ம அந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கோசம் மரித்தார், உயிர்த்தெழுந்தார் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாவும் மெய்யான தேவன் எனக்கு உணர்த்தினதன் நிமித்தம் நான் பேசினேன். யாவும் இயேசு கிறிஸ்து மூலம் சொல்லி முடிக்கிறேன். ஆமேன்.